Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 158. ஓபன் பண்ணா போன பாட்டுல மேப் எல்லாம் வச்சு எப்படி நம்பி மத்தவங்க எல்லாம் காப்பாத்தலாம்னு பிளான் பண்ணாங்கல்ல. அந்த பகையா போறப்ப ரொம்ப கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணாரு. ஆனா நம்ம பயிலுக்கு தான் ஆபத்துன்னு ஆஃப் பாயில் சாப்பிடுற மாதிரியாச்சே. ஒரு கை பாத்துரலாம் பானுங்க. அட அந்த அப்பரியார்ல ஒரு 4 பிரீஸ்ட் இருக்கானுங்க. அவனுங்க தான் பெரிய தலைவலி. நம்மளால இமேஜின் பண்ணதை விட அவனுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காமா. எவனா இருந்தாலும் என்ன ஒரு கை பார்த்து விடலாம்னு சொல்லிட்டு நம்மளால சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அந்த பகையா தான் பார்த்துட்டு செமையா பீதி ஆவாரு. என்ன இவனுக்கு இவ்வளவு அசால்ட்டா இருக்கானுங்கன்னு. கட் பண்ணா அடுத்த சீன் லூஃபி பாட்டுக்கு கடகடன்னு கிளம்பி வந்துருவான். ஏன்டா ஏன் அடிச்சு புடிச்சு கிளம்புறான்னு கேட்டா இவங்க இங்கேயே இப்படியே இருந்தாங்கன்னா அதனால கோனிஸ்க்கும் பகையாவுக்கும் தான் பஞ்சாயத்து, அதனால கிளம்பலான்னு சொல்லுவான். சரி எங்க போறேன்னு கேட்டா அந்த கடவுள் இருக்க அப்பரியாடுக்கு தான் போறானாமா. சரி எப்படி போவ ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்டா அப்படியே தலைகீழ போட்டு நிப்பான். அட பண்ணிப்பா இல்ல பிளான் இல்லாம தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, அங்க இருக்க ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு மில்கி ரோடு வழியா போகணும்பா. ஆனா அங்க எந்த ஷிப்புமே அப்படி இல்ல. அதனால சஞ்சய் கண்டமேனி கத்துவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒண்ணு ப்ளூ சீ மாதிரி இல்ல, இவங்க கிட்ட இருக்கதோ பழைய மேப், அதுல அந்த அளவுக்கு டீடைலும் இல்ல. சரி இவங்க அந்த மில்கி ரோட எடுத்தாலுமே அது ரூட் எப்படி போகுது எங்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே மண்டத்தையே யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப தாங்க கொனிஸ் வருவாளா, என்னமா எங்களை வழி அனுப்பி வைக்க வந்தியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, என்னோட டேடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு, அதனால அந்த சாக்ரிஃபைசல் ஆல்டருக்கு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்பா. நம்ம ஆளுக்கும் சந்தோஷம் தான். இப்ப அவ என்ன ஹெல்ப் பண்ணுவானா ஏஞ்சல் ஐலாண்டோட டாக்ஸ் வரைக்கும் கூட்டு போவா. அங்க போனவனையே இவங்களுக்கு தேவையான போட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவ கிளம்பிடுவாளாமா. உடனே உசோப்பு இது போதுமே, சில மூளை பிதுங்கின முட்டா பாலுக இருக்கானுங்க, அவனுங்களை நம்பி போனா பஞ்சாயத்து தான், நல்ல வேலை நீ வந்தேன்பா. உடனே லூஃபியும் அட ஆமாப்பாம்பா. உசோப்பு உடனே காட்டுத்தனமா கத்துவான். ஏன்னா அவன் லூஃபியை தான் சொல்லியிருக்கான். சஞ்சய்க்கெல்லாம் செம ஹாப்பி, கொனிஸ் நமக்கு கம்பெனி கொடுக்கறாளான்னு. ரைட் அண்ட் அவ கூடவே போவாங்க. இதெல்லாத்தையுமே அந்த கேப்டன் மெக்கின்லே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அடே கொய்யாலைகளா என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா உங்களை நான் எஸ்கேப் ஆக விடவே மாட்டேன், எப்படியாச்சும் உங்களை அப்பரியாடுக்கு அனுப்பி விட்டு ஹெவன் ஜட்ஜ்மெண்ட்ல உங்களை மாட்டி விடல திரண்டாமா. இங்க பாவம் பகையா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. உடம்புல அப்படி ஒரு ஷிவரிங். இங்க நம்மளுக்கு மேல ஏறுவாங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப லவ்லி ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்த பாப்பாங்க. அங்கதான் கப்பல் எல்லாம் இருக்காமா. எப்படி உனக்கு படிக்கட்டு ஏறி போனா அந்த போலீஸ் குரூப் கிளவுட் மேல எல்லாம் கிராலிங் பண்ணி வருவானுங்க. இப்ப என்னன்னா இங்க வர்ற ப்ளூ சி மக்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதாவது அவங்களோட கூலான ட்ரீம்ஸ் அட்வென்ச்சர்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஏதாச்சும் பிரச்சனை டேஞ்சர்னு தெரிஞ்சா மட்டும் சடனா உட்காந்து அழுகுறாங்க இல்ல உயிருக்காண்டி கெஞ்சுறாங்கம்மா. இப்ப என்னதான் இந்த மூதேவி சொல்ல வரான்னு புரியல. அதே நேரம் இங்க லூஃபி அப்பரியாடுக்கு போகணும்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். அட அங்க போனா செத்துருவாடான்னு சொன்னா எல்லாருமே என்னைக்காச்சும் சாக தான் போறாங்க, அதுக்காண்டி கவலையா பட முடியுமா, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டா நான் எக்ஸைட்மெண்டோட காத்துக்கிட்டு இருக்கேன்மா. என்ன இவன் இப்படி சொல்றான்னு ஆச்சரியமா பாப்பா. 2 பேரும் போட்டு அவனை மிதின்னு மிதிச்சு தள்ளுவாங்க. என்ற அறிவு கட்ட பண்ணி இங்க நமி ரோபின் ஜோரோ சாப்பர் ஏன் கோயிங் மாதிரி கப்பல் கூட பஞ்சாயத்துல இருக்கு, அதெல்லாம் காப்பாத்துறத பத்தி யோசிக்காம எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே பேசிட்டு இருக்கா சாவுகிறாக்கின்னு அந்த மிதிப்பானுங்க. அவன் ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டனே மன்னிச்சுக்குங்கம்மா. அதுக்கப்புறம் அப்படியே பொடி நடைய லவ்லி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. அந்த இடமே பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. இந்த லவ்லி ஸ்ட்ரீட்ங்கிறது ஏஞ்சல்ஸ் ஐலாண்டோட ஒரு டவுன் டவுன் ஏரியா. அங்க இருக்க கடையெல்லாம் பார்த்தா அவங்க கிளவுட் மேல கட்டி வச்சிருப்பாங்க, அது பார்க்க மிதக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளால ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கப்பா சாப்பிடுவோம்பா அப்படின்னு இன்னும் அவனுக்கு சொத்து பசி அடங்கல. சரின்ட்டு அவங்க பாட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் நம்ம ஆளுகளை பார்த்து அப்படியே பீதி ஆகி பேக் அடிப்பாங்க. சில பேர் கொலை கால லுக் விடுவாங்க. எந்த பஞ்சாயத்தும் பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போவோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்களா. உசோப்புக்கு ஒரு சின்ன டவுட், எல்லாம் என்னைய மட்டும் தான் அவாய்ட் பண்றாங்களா இல்ல உங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் அவாய்ட் பண்றாங்களான்னு. அடவாடா நம்ம எல்லாம் இப்ப கிரிமினல்ஸ் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதனால ஃப்ரீயா விட்டுட்டு போவாங்க. லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவனுக்கு இந்த லவ்லி ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே பொறுமையா பொடி நடையா போனா அந்த போலீஸ் கேப்டன் இன்னும் கிராலிங் பண்ணிட்டே தான் நம்ம ஆளுகளை ஃபாலோ பண்றான். அவனுக்கு நம்ம ஆளுக தொக்கா மாட்ட போறாங்கல்ல அந்த சந்தோஷம். இங்க நம்ம ஆளு வந்துட்டு இருக்க வழியில வித்தியாசமா பல மாதிரி ஒண்ணு பாப்பானா, அப்படியே தொடுவான் டப்புன்னு ஓபன் ஆகும். உடனே கடைக்காரங்கிட்ட டீல் பேசுவான். காசு இருந்தா தான் இதை வாங்கணுமா, ட்ரெஷர் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு காசை திருப்பி கொடுத்துறேனே, ஓகேவான்னு ஏட்டா முடியாது பாரு. சரி போங்கட்டு வரும்போது இடையில ஒரு கயிறு பாப்பானா, என்ன இதுன்னு பிடிக்க மட்டும் தான் செய்வான். கல்லுன்னு மேல எடுத்துட்டு போயிரும். அங்க போய் பார்த்தா அது ஒரு டயல் ஷாப். நம்ம பையன் என்ன யோசிப்பானா, இந்த மாதிரி ஏதாச்சும் டயல் ஒண்ணு கோயிங் மேரியில ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா வேகமா போலாம்ல, அதனால பெருசா ட்ரை பண்ணுவோன்னு அங்க இருக்க பெரிய டயல போட்டு ஒரு அமுக்குவான். அவன் அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி அடிச்சிரும். கரெக்டா இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி தான் வந்து விழுவான். ஏண்டா விளையாடுற நேரமாடா இது, நம்ம இப்படியே லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அங்க நமி மத்தவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் சீரியஸா வேலையை பார்க்க சொல்லுவாங்க. ஜோரோவும் அவங்க கூட தானே இருக்கான், அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாமா. அவனை மட்டுமே நம்பி விட முடியுமா, சண்டையில கப்பலுக்கும் எந்த டேமேஜும் ஆயிருக்க கூடாதுல்ல, அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை தான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஏன்னாப்பா பாதையில என்னத்தையோ வச்சிருக்காங்கன்ட்டு போவான். பார்த்தா ஏதோ சிலை மூஞ்சே பார்க்க கொடூரமா இருக்கு, இது என்ன ஏதாச்சும் ஆர்ட்டா இல்ல வேற ஏதாச்சும் கேட்டா இதுக்கு பேரு தான் வெர்த்தாமா. வானத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே இதத்தான் கும்பிடுறாங்க. எது இதுவா என்னையா பேசுறீங்க, காமெடியா இருக்குமா, நீங்க எல்லாம் ப்ளூ சீல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இது புரியாது, அதனால வாங்க போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா.
போவா. உசோப்பு என்னப்பா இன்னும் போணுமான்னு கேப்பான். அடா வாடான்னு கூட்டு போவாங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே கான்ல பாத்துட்டு இருப்பாங்களா. இடையில அந்த கேப்டன் கிராலிங் பண்ணி வந்து நான் பிளான் பண்ண மாதிரியே அவங்க கப்பல் எடுக்க தான் போறாங்க, இனி அவங்கள காப்பாத்த முடியாதும்பா. இவன் என்ன அப்படி பிளான் பண்ணிட்டான்னு அவங்க போறாங்க. நன்னாரி பைய ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சா வாயிலேயே மிதிப்பாங்க. இது தெரியாம விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி இவங்க ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க பார்த்தா கப்பலை வகை வகையா அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு கப்பல் ஒவ்வொரு மாடல். ஒரு சில வீடு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஸ்பீடு போட்டு சும்மா பீச்சுக்கிட்டு போகும். இப்படி அவங்க பாத்துக்கிட்டே வரும்போது அங்க பெரிய சைஸ்ல ஒரு போட்டை பார்த்து நம்மால அசந்துருவான். வாவ் செமையா இருக்குன்னு இந்த போட்டை எடுத்துக்கலான்னு வேற சொல்லுவான். எலியுமே வேவர்ல இருக்க மாதிரியே பின்னாடி மாட்டி வச்சிருக்காங்க. இந்த கோண்டலால போனோம்னா செம ஹாப்பியா இருக்கும்பா. அந்த கப்பல் போட்டு பேரு கோண்டலா. சோ பையா இதுல என்ஜாய் பண்ணிட்டே போலான்னு பிளான் பண்ணுவான். மறுபடியும் நம்மளுக்கு சொல்லிட்டே தான் இருப்பானுங்க, அடே நம்ம ரெஸ்கியூ பண்ண போறோம், என்ஜாய் பண்ண இல்ல, அதனால கொஞ்சம் சீரியஸா இருன்னு. அவ உங்களுக்கு இந்த போட்டெல்லாம் கிடைக்காது, உங்க போட்டு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கூட்டு போவா. இதை விட அந்த போட்டு செமையா இருக்க போதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. பின்னாடி இந்த கேப்டன் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பான். சரி ரைட், அந்த போட்டு செமையா இருக்கும்னு போய் பார்த்தா அது ஒரு காக்கா போட்டு, பார்க்கவே செம காமெடியா இருக்கும். அவ வேவரை ரைட் பண்றதுக்கு முன்னாடி இதைத்தான் ஓட்டி பழகினாலாமா. வேவர் அளவுக்கு இது ஃபாஸ்ட் கிடையாது, ஆனா ஏதோ ஓட்டிட்டு போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவா. லூஃபி நான் வரமாட்டேன்பா. என்ன அவன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணா. இப்ப கடைசியில ஊத்திச்சா அவ ஷாக்காவா, ஆஹா என்ன போமாட்டேங்கிறானேன்னு. இங்க தூரத்துல இருந்து அந்த கேப்டன் மூதேவி பைய எப்படா இவங்க கிளம்புவாங்கன்னு கொடூரமா லுக்கூறதோட அத பார்த்த கேப்டன் இது எதிர்பார்த்த விஷயம் தான்மா. இதுதான் ப்ளூ சீல இருக்கவங்களோட உண்மையான முகமாமா. அதாவது மனுஷங்களோட உசுருக்கு அவங்க மதிப்பே கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்றான். லூஃபி இன்னமும் அந்த சிவப்பு கப்பலை பார்த்து அதுதான் எனக்கு வேணும்பா. அது பார்த்தா தகன்னு மின்னுது. கொனிஸ் உங்களுக்கு இந்த போட்டு பிடிக்கலையா, ரொம்பவும் சாரிம்பா. அங்க நம்ம செஞ்சு லூஃபிய போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். ஆமா நம்ம ஆட்களை மதிச்சு இப்படி ஒரு கப்பலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கா, எனக்கு அது வேண்டாம் இதான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தானா. அதனால சஞ்சி மூஞ்சிய வீங்க வச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பான். அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் நம்மளுக்கு ஏன்டா இங்க வந்தாங்கிற மாதிரி கொலை வெறியில பாப்பாங்க. இதுல வேற கொனிஸ் கூட்டு வந்துட்டு இருக்கா, கண்டிப்பா அவன் மேலேயும் எல்லாரும் கோவப்படுவாங்க. பட் இருந்தாலுமே அவ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே நீங்க போக வேண்டிய எக்ஸிட் கேட் அங்கதான் இருக்குன்னு சொல்லி காட்டுவா. அதுல பார்த்தா 2ன்னு போட்டிருக்கும். இதுதான் இந்த ஜெயன் மில்கி வே ரோடோட கனெக்ட் ஆகுது. இது வழியா போய் அந்த மில்கி வே ரோட புடிச்சிட்டாலே போதும், அவங்க அப்பரி ஆடுக போயிடலாம். அதனால கொஞ்சம் பார்த்து போங்கன்னு நடிகிட்டே சொல்லுவாளா. லூஃபி அதை முதல்ல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கான் போல. உங்க வீட்டை விட்டு வந்ததுல இருந்தே நீ ரொம்ப நடிகிட்டே இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பான். உடனே அவ ஷாக் ஆயிருவா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்கிற மாதிரி. கேப்டனும் அவ என்ன சொல்ல போறான்னு அப்படியே லுக்கு விடுவான். ஏன்னா ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு, அதை அவ சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறானுங்க. ஊர் மக்களுமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. லூஃபி எதுவா இருந்தாலும் சொல்லு பயப்படாதேன்பா. ஆனா அவ எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருப்பாளா. உடனே சஞ்சி லூசு பைய நாங்க போறோம்னு நீங்க கவலைப்படாதீங்க, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா நாங்க திரும்பி வருவோம்னு அப்படியே சோகமாவா. உசோப்புக்குமே முதல்ல இருந்தே லைட்டா டவுட், ஏன்னா அவளும் சரியில்லை, இந்த ஊர்ல இருக்கவங்களும் நம்மளால அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இவ வழி சொல்லி அவங்க போட்டை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணும்போது பாக்குறவங்க எல்லாம் இவளும் அவங்க ஆளுங்கன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா. இதுல அவ மூஞ்ச வேற பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பயம் இருந்தா சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம், எதுக்கு தேவையில்லாம நீயும் வந்து இவ்வளவு பயப்படணும், ஃப்ரீயா விட வேண்டியதானேன்னு சொல்லுவான். ஆனா அவ அதெல்லாம் இல்ல நானு சொல்லுவா. பயங்கரமா அவளுக்கு வேர்க்கும். அதை சுத்தி இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஊர் மக்களுக்குமே வேர்க்கும். இவனுமே சொல்லிராதன்னு தான் கூப்பிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவா, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் பண்றது எல்லாமே ஸ்டேஞ்சா தான் இருக்கு, உங்களுக்கு ரூட் சொல்லி நானே கைட் பண்ணி உங்களுக்கு போறதுக்கு டயலும் கொடுக்குறேன்ல, அது ரொம்ப ரொம்ப மோசம் தான் ஏதோ ஒன்னு சொல்ல வருவா. அந்த கேப்டன் எருமை டப்புன்னு எந்திரிச்சு எதையும் சொல்லாத லூசு சைலண்டாருன்னு கத்திட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். உடனே அங்க நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி போவாங்க. உடனே நம்மளும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. பட் அப்படியே கவலையோட சோகமா நிப்பா. அங்க பார்த்தா வீட்ல அவங்க அப்பாவும் சோகமா இருப்பாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, கொனிஸ் நம்ம லூஃபி டீமை பார்த்து அவங்க ரொம்ப நல்லவங்க, மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம அந்த தப்ப பண்ண வேண்டாம், நான் எதுக்கு அவங்கள தேவையில்லாம அப்பரியாடுக்கு கைட் பண்ணும், ஆல்ரெடி அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் அங்க போய் மாட்டிட்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த வேலையை பண்றதுக்கு அவங்க அப்பாக்குமே சுத்தமா பிடிக்கல, இத கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். எல்லாருமே ஒரு உயிரை விட அவங்க ட்ரீமுக்கும் அட்வென்ச்சர்ஸ்க்கும் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ வேற வழியே இல்ல, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாகணும், அவங்கள அப்பரியாடுக்கு அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லன்னு இருப்பான். அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆனா அவருக்கே அங்க ஃபீலிங்கா இருக்கும், இப்படி ஒரு தப்பு பண்றமேன்னு. பட் மக்களுக்காகவும் இவங்களுக்காண்டி இதை பண்ணித்தான் ஆகணும். அதை யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அழுகையா வரும். உடனே அங்கேயே மண்டி போட்டு என்னைய மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு கதறி அழுவாளா. அங்க இருக்க மக்கள்லாம் சொல்லாதன்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பா. என்னன்னா அந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர் வந்துச்சுல்ல, அதை இங்க வர வச்சதே இவதானாமா. சஞ்சி எல்லாம் பதறுவான், நீயா அந்த வேலையை பண்ணு. ஆக்சுவலா அவங்க கிட்ட பொய் சொல்லி கீழே போட்டிருந்தாங்களே ஆங்கர், அதை எடுக்க வச்சா. அதுதான் அந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டருக்கு சிக்னல். அடுத்த செகண்டே வந்து லபக்குன்னு கவிட்டு போயிருச்சுல. இப்படி அவ சொன்னதெல்லாம் கேட்ட கேப்டன் அவசரப்பட்டு சொல்லிட்டு நீயும் சாக போறேம்மா. ஆக்சுவலா கிரிமினல்ஸ் எல்லாம் இப்படி பிடிக்கணுங்கிறது இவங்க டியூட்டி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அது குற்றம் தானே. ஆக்சுவலா இவங்க வேலை என்னன்னா, இங்க வரவங்க கிரிமினல்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள இந்த மாதிரி காட்டி கொடுக்கணும், இல்ல அவங்க கிட்டயே கொண்டு போய் விட்டுறணும். அப்படி எதுவும் பண்ணலனா இவங்கள கொன்றுவாங்க. இந்த உண்மையெல்லாம் சொன்னவன சுத்தி இருக்க மக்கள்லாம் கத்துவாங்க, ஏன் இப்படி அவசரப்பட்டு சொன்ன லூசா நீனு, இதுதான் இங்க இருக்க சிட்டிசன்ஸோட டியூட்டியாமா. அதை சொல்லி கண்ணா பின்னா நழுவா. லூஃபி என்ன சொல்லுவா, உனக்கு வேற வழி இல்ல, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஓகே, இப்ப நீ இதெல்லாம் சொன்னீன்னா
தான் உனக்கு பஞ்சாயத்தாச்சே, அப்புறம் ஏன் சொன்னேன்னு 3 பேருமே அட் அ டைம்ல கத்துவானுங்க. இதனால இப்ப அவளோட லைஃபுக்கு தான ஆபத்துன்னு நம்ம லூஃபி கவலைப்படுவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது, நீங்க லேட் பண்ணிட்டீங்க, ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட இருந்து தள்ளிடுங்க, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவானுங்க. என்னடான்னு மேல பார்த்தா பயங்கரமா ஒரு ஒலி அப்படியே கண்ணு கூசுற அளவுக்கு சம வேகத்துல வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே லூஃபி என்ன பண்ணிடுவான், கொனுசை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இருந்தாலுமே அந்த ஒலி அவங்க மேல பற்றும் போல அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு இருக்கு. லூஃபி விரதாயில விழுந்தடிச்சு ஓடுவான். சோ அப்படியே அந்த ஒலி வந்து அடிச்சதுல அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதாரண மாதிரி ஆயிரும். எல்லாருமே ஒரு செகண்ட் கலஞ்ச குப்பை மாதிரி கிடப்பாங்க. அப்படியே பயங்கரமா புழுதியை கிளப்பி விட்டுருக்குமா. அப்படியே அந்த காத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா பெரிய சைஸ் ஹோலு. அப்புறம் நம்ம உசோப்பும் சஞ்சியும் லூஃபியை தேடுவாங்க, ஆளை காணோம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆல்மைட்டி காட் எனரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காருமா. என்ன எப்படி சொல்றானுங்களேன்னு பீதியில இருக்கும்போது அவங்க 2 பேருமே சேஃபா இருக்காங்கன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா அந்த ஸ்கை நைட். அவன் நம்ம லூஃபியும் கொனுசையும் காப்பாத்தி இருப்பான். அவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஆனா நல்ல வேலை அவன் வந்தான், இல்லன்னா இவங்க 2 பேத்துக்கும் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அவன் என்ன சொல்லுவான், இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுருங்க, அந்த கடவுள் எனரு இவளை எதுவும் பண்ணாம பாத்துக்கிறேன்மா. இப்ப என்னன்னா இந்த கடவுளோட பவரும் இந்த இடத்தோட உண்மையான நேச்சர் என்னன்னு நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காடோட லேண்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்த போறோன்னு உடனே பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறேந்து போயிருவான். கோனிஸ் அப்ப கண்ண முழிப்பாளா, அவகிட்ட தெளிவா சொல்லிடுவான் அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க தான் சூஸ் பண்ணிருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லுவாரா. உடனே அவ நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. அவன் நான் ஸ்கை நைட்டுமானா. உடனே அவரை கட்டி பிடிச்சு நீங்க திரும்பி வந்துருங்க கடவுளேம்பா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவன் தான் ஸ்கைப்பியாக்கு கடவுளா இருந்திருக்கான். கட் பண்ணி இங்க மக்கள் எல்லாம் காட்டுறாங்க, வாய்க்குள்ள ஈ போயிட்டு வர அளவுக்கு அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. என்னடான்னு பார்த்தா நம்மளால ஏதோ வெக்கேஷனுக்கு கிளம்புற மாதிரி ஜாலியா அந்த கப்பல் ஏறி கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதாவது சாக போறாங்கன்னு சொல்லியுமே கிளம்புறானுங்களே தான் எல்லாத்துக்கும் ஷாக்கு. வாங்கப்பா தெரிக்க விடுவோன்னு லூஃபி தான் போட்ட ஓட்டுறது. ஐயோ நான் செத்தண்டான்னு உசோப்பு கத்திட்டே போவான். இந்த போலீஸ்காரன் வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவான், என்னடா இவனுங்க நிஜமாவே போறானுங்களான்னு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சா போமாட்டானுங்கன்னு பார்த்தா எந்த ஒரு குட்டி தயக்கமும் இல்லாம ஜாலியா போறானுங்களேன்னு மிரண்டுருவான். அம்மாளையில பத்தி இவனுக்கு தெரியல, புயல் காத்துல பொரிய திங்கிறவனுங்களாச்சே. சஞ்சய் எல்லாம் செம்ம ஜாலியா போவான், ஆனா உசோப்பு தான் கன்ஃபார்மா காலியாக போறோம்பா. அப்ப நம்ம லூஃபிய காட்டுறாங்க, பய சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணி வேகமா போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.